அன்பு நந்தி நேயர்களே வணக்கம். இன்றைக்கி தலைப்புக்கு போயிடலாம். புத்தர்கிட்ட ஒருத்தர் வந்தாருங்க. நான் 46 வருஷமாக நீங்கள் சொல்லி கொடுத்த எல்லா பயிற்சியும் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்கல, எந்த ஆன்மீக உணர்வும் என்னால் உணர முடியல அப்படின்னு சொன்னார். அதுக்கு புத்தர் சிரிச்சிட்டு ஒரு சின்ன கதை சொன்னார். 4 அறிஞர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க. அங்கே ஒரு முக்கியமான விழா, அதில் கலந்துக்கணும். போகிற வழியில் நல்ல கடுமையான மழை, அதனால் காற்றாற்றில் வெள்ளம் ஓட ஆரம்பிச்சிருச்சு, கரை புரண்டு. அப்போ அதை தாண்டி போயாகணும். என்ன பண்ணுறதுன்னு திகைச்சு நிற்கும்போது ஒரு படகை பார்த்தாங்க. அதில் ஏறி மறுக்கரைக்கு போயிட்டாங்க. மறுக்கரைக்கு போய் இறங்கும்போது ஒருத்தர் சொன்னார், இந்த படகு இல்லைன்னா நம்ம இதை தாண்டி வந்திருக்க முடியுமா அப்படின்னு சொன்னார். அந்த 4 பேரில் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னார், ஆமாம், இந்த படகுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம், இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு. சரின்னு 4 பேரும் முடிவு பண்ணி இந்த படகை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே நடந்து வந்தாங்க. இதை பார்த்த இந்த ஊர் மக்கள் வியந்து போய், ஐயா என்ன இது, இந்த படகை உங்கள் தலையில் வச்சுட்டு இப்படி நடந்து வரீங்களே அப்படின்னு. உடனே அந்த 4 சொன்னாங்க, இந்த படகு இல்லைன்னா நாங்கள் இந்த ஊருக்கே வந்திருக்க முடியாது, அதனால தான் அந்த படகுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு. அப்போ அந்த ஊரில் இருந்த ஒருத்தர் சொன்னார், இந்த படகு உங்களை மறுக்கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது, ஆனால் அது படைக்கப்பட்டதே அதுக்கு தானே, அதை போய் பெரிதாக நினைத்து கொண்டு அதை தலைமேல் வைத்து சுமக்கிறீர்களே என்று. அதற்கு அந்த 4 பேரும் கோபமாகி, நீங்கள்லாம் நன்றி கெட்டவங்க, உங்களுக்கெல்லாம் அதோட அருமை புரியல, எங்களை சுமந்த படகை நாங்கள் காலமெல்லாம் சுமப்போன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இது தான் அவர் சொன்ன குட்டி கதை. இது போல தான் நம்ம பிறப்பு சார்ந்தும் நம்ம வாழ்க்கை சார்ந்தும் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மேலே பற்றுதலோட அதுக்கு நன்றி கடன் செலுத்தணும்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு சுமந்துட்டே இருக்கோம். அதோட படைக்கப்பட்ட இயல்பான காரணத்தை விலக்கி அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகாமல் போகிற மாதிரியான ஒரு இயல்பை நம்ம கொண்டிருக்கிறோம். இந்த விரதம், ஜபம், தவம் எல்லாமே செய்யப்படுவது ஒரு விழிப்புணர்வுக்காக தான். அதை பின்பற்றி அதுக்கே அடிமையாகி எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப 40 வருஷமாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அதனால் கிடைச்ச பலன் என்ன? ஒன்றுமே இல்லை. புத்தரோட விளக்கம் அந்த பண்டிதருக்கு மட்டுமல்ல, நமக்கும் பொருந்தும். அறிவு சார்ந்த நூல், ஞான நூல், அப்புறம் ரொம்ப நேர்மையாக தர்மமாக நம்ம அதை கடைப்பிடிக்கிற மாதிரி இவற்றையெல்லாம் நம்ம படித்து வச்சுருக்கோம், வாழ்க்கையை நடத்துகிறோன்னு சொல்கிறோம். அதனால் நம்ம மனம் தெளிவடைஞ்சிருக்கான்னு கேட்டால் இல்லை, குழப்பமே மிஞ்சி இருக்குது. உள்ளத்தில் எதையுமே நம்ம உள்ளுக்குள்ளே நிறுத்திக்காமல் வெறுமனே இவற்றை மனப்பாடம் செய்வதால் தான் எந்த பலனுமே இல்லை. மெத்த படித்தலை விட்டுவிட்டால் குழப்பம் இருக்காது என்கிறார் சீன அறிஞர் லவோ துசோ. எல்லாம் வெறும் சொற்கள் தானே, இவற்றில் என்ன பெரிய வேறுபாடு இருக்கிறது? புனிதம், பாவம், நன்மை, தீமை என பகுத்து நாம் எவ்வளவு விளக்கி இருக்கிறோம். மக்கள் எதை கண்டு அஞ்சுகிறார்களோ அந்த பயம் நீக்கப்படாவிட்டால் அனைத்தும் பால் என்கிறார் புத்தர். மனிதன் எதை கண்டு அஞ்சுகிறான்னா மரணத்தை கண்டு அஞ்சுகிறான். மேபி அவன் வெளியில் சொல்லும்போது மரணத்தை கண்டு அஞ்சாத மாதிரி இருக்கும், ஆனால் அவனோட அவசரம், அவனோட இந்த ஓட்டம் எல்லாத்துக்கும் காரணம் மரணத்துக்கு முன்னாடி